கும்பம் வர கஷ்டத்தை எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட போறீங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். எந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது தெரிஞ்சுக்கலாமா? எஸ், தெரிஞ்சுக்கதான் போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு ராசியில பிறக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா? சோ இந்த ராசியில பிறக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கும்பராசிக்கு என்னங்க சொல்றது? ஆல்ரெடி நம்ம தான் இப்ப சனி பகவானோட பிடியில இருக்கமே. சனி பகவான பிடி அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, சனி உங்களுக்கு இப்போ 7.5 நாட்டு சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த 7.5 நாட்டு சனி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கும்பராசிக்கு பாத சனியில உட்கார்ந்துருக்காரு. சோ இந்த பாத சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குரு சப்போர்ட் பண்ணும். நமக்கு ஏதாவது ஒரு கிரகமாவது சப்போர்ட் பண்ணும்ல. எல்லா கிரகமும் நம்ம கை விட்டுட்டா யாருதாங்க நம்மளுக்கு துணையா நிப்பா அப்படின்ற வகையில இந்த குரு பகவான் எங்க வராரு, இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு அப்படின்னு பாருங்க. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 5ஆம் இடத்துல இருந்தார். சோ 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நம்மளுக்கு பாக்கியம், நம்மளுக்கு பூர்வீக ஸ்தானம். பட் இப்போ அதே குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல வராருங்க. சோ இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். உங்க வாழ்க்கையில குரு பகவான், அதுவும் ஒரு சுப கிரகம், தேவ குரு பிரகஸ்பதின்றவரு இருக்கிறதுலே 9 கிரகங்கள்லயே மிகவும் சுபத்துவம் வாங்கிய ஒரு கிரகம் ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு. சரி, இவர் என்ன பண்ண போறாரு? சரி, உட்காந்துட்டாரு, ஓகே. அவர் அங்கேயேதான் இருந்துருவாரா? ஏதாவது பண்ணுவாரா மாட்டாரா? பண்றதுக்கான அறிகுறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவரோட பார்வை, குரு பகவானுடைய பார்வை கோடி நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. சோ என்ன பண்றாருன்னா, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டை ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. அதாவது ராசிக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தை பாக்குறாரு. அடுத்து 12ஆம் வீட்டை பாக்குறாரு. அடுத்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பாக்குறாரு. சோ 6ஆம் வீட்டுல முதல்ல என்ன பண்ணுவாருன்னா, வேலை, ஒர்க். ஏன்னா 10 அப்படின்றது உங்களோட தொழில் ஸ்தானம், உங்களுடைய ஜீவனஸ்தானம். அதுக்கப்புறம் உங்களோட தொழில், என்ன மாதிரி கரியர், என்ன மாதிரி பிசினஸ் ஏதாவது பண்ண போறீங்க, இதை பத்தி எல்லாமே சொல்றதுதான் உங்களுக்கு 10. சோ முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்க போறாரு, ஒரு பதவி கொடுக்க போறாரு, ஒரு அங்கீகாரம் கொடுக்க போறாரு, ஒரு அதிகாரத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா 6 என்னது, ஜோதிடத்துல 6 அப்படின்றது நம்ம தினசரி நம்ம பார்க்கக்கூடிய வேலை. அதே மாதிரி 10 அப்படிதான், நமக்கு கொடுக்கக்கூடிய பதவி, உயர்வு, அங்கீகாரம், ஸ்டேட்டஸுங்க. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் 2 கிரகங்களால நிர்ணயிக்கலாம். ஒண்ணு சனியால நிர்ணயிக்க முடியும், இன்னொன்னு குரு பகவானால் நிர்ணயிக்க முடியும். ஏன் மற்ற கிரகங்களால் நிர்ணயிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா காலச்சக்கரத்துடைய 10ஆம் வீடு சனியோட கண்ட்ரோல்ல இருக்கு. அகைன் அந்த 10ஆம் வீட்டுல குருவும் ஆளுமை செலுத்துவார். சூரியன் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா சூரியன் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல பதவி, உயர்வு, அங்கீகாரம், அத்தாரிட்டி, நேம் அண்ட் ஃபேம், இதெல்லாமே சூரியன். பட் இந்த டைம் பீரியட்ல என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு குரு. ஸோ 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் வீட்டுல உங்களுக்கு கனெக்ட் பண்ணும்போது புதுசா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க ஒர்க்ல நீங்க ஏதோ ஒரு விஷயம் விட்டுருக்கலாம். சரி, இதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், பெண்டிங்கா போட்டிருப்பீங்க. பட் இந்த டைம் பீரியட்ல அந்த பெண்டிங்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி முடிப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட போறது கிடையாது. ஏன்னா பொதுவாகவே கும்பத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குங்க. கும்ப ராசியில இருக்கவங்களும் நீங்க கேட்டு பாருங்களேன், எதுலையுமே ஒரு நிதானம் இருக்கும், ஒரு வேகம் இருக்காது, ஒரு தடையும் இருக்க மாட்டாங்க. எதுலையுமே ஒரு நிதானமா தான் அவங்க லைஃப் மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. ஏன்னா சனியோட ஆளுமை இருக்கு அந்த இடத்துல. பட் இப்போ சனி பகவான் என்ன பண்ணிருக்காரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த சனி பகவானுக்கு குருவோட பார்வை இப்ப கிடைச்சிருக்கு. சோ தடைகள் உடையும். உங்க ஜாதகத்தையே திருப்பி நீங்க எழுதுவீங்க. இது வரைக்கும் நீங்க திருப்பி உங்க ஜாதகத்தை எழுதலைன்னா இப்ப திருப்பி எழுதுவீங்க, லைஃப மாத்துவீங்க. உங்க லைஃப் மாறுறதுக்கு குரு தான் துணையா நிக்க போறாரு. சனி கொடுக்கட்டும்ங்க, சனி நான் கொடுக்கறது வேண்டான்னு சொல்லல. ஆனா குரு கொடுக்குற மாதிரி சனியால கொடுக்க முடியாது. 2 கிரகமும் வேற வேற. நம்மளே சொன்ன மாதிரி சனி ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படின்னா
அதுல நிறைய லெசனை சொல்லித்தரும், நிறைய பாடங்களை சொல்லித்தரும், அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் கொடுக்கும். ஆனா குரு பகவான் ஒரு விஷயத்த கொடுக்குறாருன்னா எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் வீட்டையும் அவர் தொடர்பு கொள்றாரு அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது. அடுத்து 2ஆம் வீட்டு தொடர்பு கொள்றாரு. சோ ராசிக்கு 12 என்னவா இருக்கும்? ராசிக்கு 12, அதுவும் 6ஆம் வீட்டுல இருந்து தொடர்பு கொள்றாரு. ஸோ இந்த இடத்துல 6-12 ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவாவே இருக்கு. இந்த டைம் பீரியட் வரைக்குமே உங்களுக்கு ஆக்டிவா இருக்கு. ஸோ ஃபாரின் சான்சஸ் ஏதாவது உங்களுக்கு இந்த வாய்ப்பு வருதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் ராசிநாதன். அதே மாதிரி அதே சனி பகவான் தான் ராசிக்கு 12ஆம் இடத்தோட அதிபதியும். ஸோ ஒரு விரையாதிபதியும் வந்து ராசிநாதனாவும் உங்களுக்கு சனிதான் வராரு. ஸோ சனியோட முழு தாக்கம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி சனி உங்களுக்கு 12ஆம் வீட்டையும் வந்து பாக்குறாரு. ஸோ ஃபாரின் சான்சஸ் உங்களுக்கு ஏற்படுங்க. வெளிநாட்டுல வாழ்ற மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்த ஒரு வருஷம். உங்களோட லைஃப்ல மேஜரான ஒரு ஷிஃப்ட், அது பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி, ஃபேமிலி வைஸா இருந்தாலும் சரி. ஏன்னா 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம். இதையுமே அவர் வந்து தன்னுடைய பார்வையால வந்து மாத்த போறாரு. ஸோ அவரோட மிக முக்கியமான பார்வை 12-2க்கு விழுறதுனால இந்த ஆஸ்பெக்ட் மூலியமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா ஏற்படும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலயமா அந்த ஃபேமிலியில நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்காக இங்க நடக்கிறவங்களுக்கு எதுவும் இல்லையாங்க, எதுவுமே நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அவர் பார்வையை மட்டும்தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அவரோட பார்வையில 10-12-2 இது 3மே வந்து பாருங்க அர்த்த திரிகோணங்களா வருது. 2 அர்த்த திரிகோணம், 6 அர்த்த திரிகோணம், 10 அர்த்த திரிகோணம். ஸோ 2, 8, 10 அதோட 12ஆம் வீடியோ நம்ம சும்மா அப்படியே வச்சுக்கலாம் பக்கத்துல. ஓகே, இதோடயும் அவரோட ஆஸ்பெக்ட் இருக்கு, இதோட ஆஸ்பெக்ட்லயும் அவர் இருக்காரு. ஸோ மொத்தத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த ஒரு வருடம் இருக்க போது. அடுத்து வேலையில ஒரு சில சேஞ்சஸை நீங்க எதிர்பார்க்க போறீங்க. ஏன்னா சனி இப்போ வந்து உத்திரட்டாதியை கடந்து ரேவதிக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காருல்ல. ஸோ ரேவதி அப்படின்னாலே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் டெஸ்டினேஷன். அதாவது இது வந்து முடிய போகுது, முடிஞ்சு இன்னொரு விஷயம் தொடங்க போகுது. அப்போ புது தொடக்கத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டே இருங்க, நல்லதே நடக்கும். எந்த கடவுளை வழிபடலாம்னா நீங்க புதனை வழிபடலாம், பெருமாளை வழிபடலாம். ஏன்னா கும்பராசிக்கு புதன் தான் வந்து 5ஆம் அதிபதியாவும் வந்து அவரே வந்து 8ஆம் அதிபதியாவும் வராரு, அஷ்டமாதிபதியாவும் வராரு. ஸோ பெருமாளை வழிபடுறது அப்படின்றது நிறைய சிறப்பு வாய்ந்த பலன்களையே உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில வந்து கொடுக்கும், நல்லதே நடக்கும். மகர ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணும். இல்ல அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு, ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு என்னன்னா வீடியோ பாக்குறாங்க ஓகே, பட் பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுறீங்க. அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. பட் அவங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்க லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணி நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றதே நிறைய பேரோட லைஃப்ல ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னு தான் ஜோதிடர்களாக நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒன்றும் சும்மா இல்லைங்க, ஒருத்தரோட லைஃப்லயும் ஒருத்தரோட ராசியிலையும் ஒரு சேஞ்சை கொண்டு வரணும். அந்த சேஞ்ச் வந்து அவங்களுக்கு நல்ல விதமா இருக்கணும், எந்த வகையில அவங்க கெட்டது நடக்கக்கூடாது, கடவுள் ஏதோ ஒரு வகையில காப்பாற்றணுன்றதுனாலதான் ஒவ்வொரு வீடியோலையும் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கான மாற்றத்தை சொல்லிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நீங்க வாழ்ந்தா உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்க லைஃப்ல நல்லதே நடக்கும்ன்றதை மட்டும் நீங்க எப்பயுமே வந்து கைவிட்டுறாதீங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.